men suffer in silence அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. Then why the fuck am I hearing about it all the time? I'm just kidding guys. Women's Day மாதிரி எப்போ Men's Day வரும் நான் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. If every single time a man complains about how a woman rejected him or how a woman broke up with him and starts shitting on the woman, எனக்கு $1 வந்தா கூட by the end of the year I will be a billionaire guys. வாட்ச், மொபைல் ஃபோனு, ஐஃபோனு, கேமரா இதெல்லாம் நான் கிவ் அவே கொடுப்பேன் guys. Get ready guys. And ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆண் ரிஜெக்ட் ஆகும்போது he turns into one of the guys in the thumbnail which is really toxic. போடா டாடி போடா, லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்லாம் உனக்கு என்னடா டாடி புரியும்? ஸோ இன்னைக்கு நான் சிங்கிள் ஹேண்டட்லி இந்த சிக்மா மேல் சைக்கிளை உடைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவை பிளான் செய்திருக்கிறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க சோகமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். But making this rejection your entire personality, அது that is not normal guys. That don't normalize that shit, okay? Nobody wants to listen to your soga kadai over and over again. We are not your mother. I can't be your mother. நம்ம ஃப்ரெண்ட் குரூப்லலாம் ஒருத்தர் இருப்பான், எப்போ பாரு அவன் காதல் ரிஜெக்ஷனை பற்றி இல்லை அவன் காதல் பிரேக்கப்பை பற்றி அவன் அதை பற்றி பேசுறது கூட தப்பு கிடையாது. நீ எவ்வளோ வேணா பெணாத்து, அது என் பிரச்சனை கிடையாது. Why are you behaving like you're a victim and she's like some villain or something? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். ஒரு பெண் ஒரு ஆணை ரிஜெக்ட் பண்ணா என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணை ரிஜெக்ட் பண்ணா பிஜிஎம்லாம் போட்டு ஃபயர் ஓட்டுக்கிட்டு இருப்பீங்க. And don't even get me started on the nice guys. The nice guys nice என்னடா நைஸ்? ஒரு பொண்ணு ஓகே சொல்ற வரைக்கும் அவகிட்ட ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற, ஒரு நல்ல மனசு இருக்கிற, ஒரு நல்லவ மாதிரி நடிக்க வேண்டியது. அவ ரிஜெக்ட் பண்ண உடனே உன்னோட சுயரூபம் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டியது. இது பேரு நைஸ் கையா? You're not a nice guy. You're just a manipulator. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, பகிர்ந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். இது பத்தாதுன்னு ஒண்ணுக்கு உதவாத இந்த செலிபிரிட்டிஸ்லாம் இந்த பிஹேவியரை நார்மலைஸ் பண்ணுவானுங்க. லிட்டரலி these celebrities are like 35-40 plus years old. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கும், ஓகேவா? இன்னும் அவனுங்க ஸ்கூல் க்ரஷ்ஷு, காலேஜ் எக்ஸு இதை பற்றிலாம் பாட்டு எழுதி படம் எழுதிக்கிட்டு இருப்பானுங்க. இட்ஸ் எம்பாரசிங் ப்ரோ, இட்ஸ் எம்பாரசிங். பட் ஆன் அ சீரியஸ் நோட், விமென்க்கு எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கு ஒரு சாய்ஸே கிடையாதா? ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு பொண்ணு மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸோ இல்லை யூ இன்வெஸ்டட் சம் டைமுங்கிறனால இட் டசன்ட் மீன் ஷி ஓஸ் யூ அ ரிலேஷன்ஷிப். She is completely free to choose who she wants to be with. என் வாழ்க்கை என் முடிவு என் கார்த்திகா. அண்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவன் நோ சொன்னதும் கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு பொண்ணு ஒன்று ரிஜெக்ட் பண்ணதுக்கே நீ இவ்வளோ ட்ரிகர் ஆன அப்படின்னா அவள் ஓகே சொல்கிறானே வச்சுப்போம். ஃபியூச்சரில் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு சண்டை வருதுன்னா நீ எவ்வளோ டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுவேன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. இப்போலாம் women are like absolutely scared. ஒரு பர்சனை ரிஜெக்ட் பண்றதுக்கே எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா men are getting violent more and more day by day. ரிஜெக்ட் பண்ணதுக்கெல்லாம் ஆசிட் ஊத்துறது, அட்டாக் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கே பயமா இருக்கு. இன்னைக்கு நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா நாளைக்கு எங்க மேல ஆசிட் ஊத்த மாட்டீங்க, ஒரு எங்களை அட்டாக் பண்ண மாட்டீங்க, பிசிக்கலி அசால்ட் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே சுத்தி வளைச்சு கடைசியில நாங்க தான் விக்டம் ஆகிறோம். The first thing to understand when you get rejected enna appadina, it is not that serious guys. You know what it never was? That serious. It was never that serious. People பல விஷயத்துக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். Emotionally they are not like in a state to be in a relationship or say yes. Or you might be ugly. Or you might have a shitty personality. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ டோன்ட் டேக் ரிஜெக்ஷன் சீரியஸ்லி. ரிஜெக்ஷன் இஸ் ரீடைரக்ஷன் அப்படின்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் நீங்களாம் கேட்க மாட்டீங்களேடா. ஐ எம் டன்.
வித் யூ ஆல். பட் ஒரு விஷயத்துல நீங்க இவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வைங்களேன், உங்களோட ரிஜெக்ஷனை பத்தி யோசிச்சு டிப்ரெஸ் ஆகி அதுலயே நீங்க அவ்வளோ எனர்ஜி அண்ட் டைம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா you're supposed to get something back out of it. இப்போ நான் சோகமா இருந்தா அந்த பொண்ணு வந்து என்ன மாமானா கூட போகுது. பட் இந்த விஷயத்துல உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன் வர போறது கிடையாது. இன்ஃபேக்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் அண்ட் மோர் டிப்ரெஸ்ட். மோஸ்ட் ஆஃப் யூ டோன்ட் ஈவன் வாண்ட் டு மூவ் ஆன். பீயிங் சேட் வந்து உங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆயிரும். மூவிங் ஆன் பண்றது வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஆயிரும். எல்லாம் பழகிருச்சுடா. லைக் ஐ ஆல்ரெடி செட், சூப் பாய் அப்படிங்கிறது உங்களோட பர்சனாலிட்டி ஆயிரும். அண்ட் மற்றவங்க கிட்ட உங்களோட ரிஜெக்ஷனை பத்தி பேசுறது உங்களோட ஹாபி ஆயிரும். அப்படியே டிப்ரெஷன்லேயே மிதந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும். ஆனால் தயவு செஞ்சு உங்களோட ரெட் பில் கண்டென்ட் ஹோமீஸ் கூட எல்லாம் மிங்கிள் ஆகாதீங்க. ஏன்னா அவங்க நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டை விட ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்டுக்கு தான் உன்னை வந்து கொண்டு போவாங்க. அண்ட் தட் ஸ்டேட் இஸ் நாட் பீகார். Before we move on from the rejection, we have to address the elephant in the room, the actual problem. The problem is that you associate rejection with your self-worth, self-esteem and masculinity. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. Please don't do this. This is a very, very dangerous game that you are playing, my child. In reality, this rejection has nothing to do with you or your self-worth or your value or anything. The moment you start giving the power for external factors like rejection and other people, other situation to control your internal happiness, you will never be happy after it. அதுக்கப்புறம் சந்தோஷத்தையும் மறந்துருங்க. கபிலா கையெழுத்து கும்பிடுறேன். ஏன்னா எல்லா நாளும் somebody is gonna piss you off. அதுக்கு உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இதனால தான் some men என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் திருப்பி they are persistent to approach the women again and again, trying to get the yes as an answer. இப்படி மங்களகரமா அதுக்கு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஏன்னா அவங்க சொல்ற அந்த எஸ்ல தான் அவங்களோட கான்ஃபிடன்ஸ், அவங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாமே அடங்கி இருக்கு. அந்த மாதிரி எதுக்கு why you giving another person's response the power to control you mentally? So please keep aside your pride, your masculinity. ஏன்னா the world does not revolve around you. Other people are as important as you. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் guys. If you like the video, like and share it with your single sigma homies and comment your thoughts on the video. இதோட அடுத்த வாரம் பார்க்கலாம் guys. Bye bye.